மத்திய பாஜக அரசை தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராகவும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருப்பது விஜயின் தாவேகாவுடனான அவரது நெருக்கத்தை காட்டுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆதரவோடு மக்களவைத் தேர்தலை சந்தித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. பாஜக கூட்டணியில் நீடிப்பதாக ஓ பன்னீர்செல்வம் கூறி வந்தாலும் அதிமுக தரப்பினர் அவரை கண்டுகொள்ளவில்லை. இதனிடையே கடந்த வாரம் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்ட போதிலும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இது ஓ பன்னீர்செல்வத்தை மட்டுமல்லாது அவரது ஆதரவாளர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பாஜகவை நம்பியிருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கான கதவை என்டிஏ கூட்டணி முழுமையாக மூடிவிட்டதாக கூறப்படும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கசிந்தன. ஏற்கனவே பாஜக மற்றும் திமுக எதிர்ப்பில் விஜய் தீவிரம் காட்டி வருவதால் அவரைப் போன்றே பாஜக மற்றும் திமுக அரசுகளுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வமும் செயல்படத் தொடங்கிவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் வெளியிட்ட 2 அறிக்கைகளும் அமைந்துள்ளன. தானும் பாஜக திமுக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறேன் என்பதை விஜய் தரப்பிற்கு தெரிவிக்கவே ஓ பன்னீர்செல்வம் இவ்வாறு செயல்பட்டு வருவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் பன்னீர்செல்வத்தை விஜய் கூட்டணியில் சேர்ப்பாரா அல்லது தவிர்ப்பாரா என்பது விடை தெரியாத கேள்வியே. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற தனது ஆதரவாளர்களின் கேள்விக்கு பொறுத்திருங்கள் என்று பதில் கூறியுள்ள பன்னீர்செல்வம் இது தொடர்பான ஆலோசனையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் குழு.